அவன் போய் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா உடனே ஆள் இருக்குதுங்குது. இல்லைன்னா அண்ணான்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. இது கூட பரவாயில்ல. என் பாட்டி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. என் பேரனோட அறிவுக்கும் அழகுக்கும் பொண்ணுங்க கியூல நிக்கும் அப்படின்னு. நான் தான் இப்ப போய் கியூல நிக்கணும். ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வேற வாங்கணும், அரிசி வாங்கணும். ஆஹ், எல்லாம் என் நேரம். என் விதியே எழுதையில அந்த சாமி உறங்கி பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாது. உச்சி வெயில்ல 12 மணிக்கு நடு ரோட்டுல வந்து நின்னு பாருங்க. வெயில் என்ன செய்யுதுன்னு அப்ப தெரியும். முன்னாடிலாம் நம்ம கூட பேசுறதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம கூட பேசாம இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்றாங்க போல. அடா நம்ம பெருமாள் கடையில் 2 மசாலோட தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான். அப்படியே வந்து உட்கார்ந்தா வந்தான். நிற்க முடியல, நடக்க முடியல. என்னடா 2 தெரியுது. ஆமா 2 வருடத்துனா 2 தான் தெரியும். அவனே அவன் கடையில் சாப்பிட்றதில்ல. ஏத்த கடையெல்லாம் போய் சாப்பிட்டு வரான். நான் போய் அவன் கடையில் மசாலோட சாப்பிட்டான் பாரு. 2 மசாலோட எடுத்துட்டு போதி தர்மர் மாதிரி தியானமெல்லாம் பண்ண விட்டாங்க. அடே பெருமாளே, வைகுண்டத்துக்கு போட்டு எவ்வளோ இருக்கடா. மசாலோட தான். ஐயோ முடியலடா டேய். ஃபர்ஸ்ட் எல்லாம் வைபாதாண்டா இருந்துச்சு கேட்கறதுக்கு. எங்க போனாலும் இதையே கேட்டு இப்பெல்லாம் வாந்தி வர மாதிரி இருக்குடா டேய். ஐயோ அம்மா, நீ அண்ணனையும் பார்க்க வேணாம், ஆயாவையும் பார்க்க வேணாம். கொஞ்ச நேரம் கம்முனு இருமா. கோடி ஏறுவி கொட்டுதே என் மேலு. எங்க மாமா பொண்ணு திருவிழாக்கா எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஐயோ சந்தோஷத்துல கணக்கால புரியலையே. கூலிக்கு ரோசா நாத்து தஜன் தண்ணி கொஞ்சம் ஊத்து. எங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை மேல தள்ளிடாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதுக்காக நீங்க லைக்லாம் போட வேண்டாம். ஊர்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி தள்ளிட்டு உங்களுக்கு மழையா கேக்குது. என்ஜாய் த அக்னி மழை. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். செல்போன் சூடாவதை பார்த்து கவலைப்படும் நாம் என் பூமி சூடாவதை எண்ணி கவலைப்படுவதில்லை. மரங்களை வளர்ப்போம், நம் பூமியை பாதுகாப்போம். இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு. பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்க இங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? பானை பொங்கி வரும்போது பழக்க தோஷத்துல சிப்ஸ் அள்ளி போட்டா. அதுக்குதான் அப்பவே அடி பின்னிட்டாளே. காலில் கிளம்பி போனவ ஒரு மெசேஜ் கூட காணும். ஏர்டெல்காரன் கூட ஒரு நாளைக்கு 4 மெசேஜ் பண்றான். கோவத்துல சமைக்காம போயிட்டா. ஒரு சைடு பசிக்குது, ஒரு சைடு வெளா எலும்பு வலிக்குது. மச்சான், நான்லாம் திண்ணைக்கு வந்து 4 நாள் ஆகுது. நீ நாளா பண்ண 3 விசில் வந்தா இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனா. இறக்கி வைக்க மறந்துட்டியா? அதெல்லாம் மச்சான், கொக்கோர்ல 1 விசில் தானே இருக்குன்னு. நீ எல்லாம் பாடி ஆகி 4 நாள் ஆயிருக்கணும். என்னடா இவ்வளோ கடுசா இருக்கு. எங்க பாட்டி முறுக்கு சுட்டு கொடுத்துச்சா. நானும் காலையில கடிச்சு முளைஞ்சி பாக்குறேன். இது என்ன மாவுல செஞ்சிச்சா இல்ல இரும்புல செஞ்சிச்சான்னு தெரியலையே. இதை கடிச்சு தங்கிறதுக்கே ஜிம்முக்கு போவோம் போலயே. வச்சு பண்ணி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிடும். நான் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கேன். மாமா நேற்று என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல அடிச்சிட்டாம்மா. இப்படிதான் மாட்டா. எனக்கு கொலை நாளைக்கு போச்சுமா. தி நெக்ஸ்ட் டே அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு. வீட்டுக்கிட்டே தெரிவித்துட்டாங்க. ஸ்கூல்ல எது நடந்தாலும் மறைக்காம சொல்றாங்க. யாராவது மேல கீழே கையை வச்சாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் குட் டச்சா பேட் டச்சான்னு சொல்றேன்னு சொன்னாங்க. இவன் காலியே வச்சுட்டான். அத சொன்னது தப்பா? இப்படிதான் போன வாரம் ஊரமுக்கு குமாரு காம்போஸை வச்சு பின்னாடி குத்திக்கிட்டே இருந்தான். வீட்டுல சொல்ல வந்த அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தாங்க. வெட்கம் எங்கம்மா வருது?
அடிக்கிற வெயிலுக்கு மயக்கந்தாமா வருது. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவன் தாண்டா அதை பத்தி கவலைப்படணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா. கடவுளே, நான் பெருசா ஒன்னும் கேட்கல. இந்த வீடியோ பாக்குறவங்க சிரிச்சு அழகா இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள மட்டும் இப்போ சிரிக்க வைங்களே, அது போதும். நல்லாதான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். எங்க நான் நந்தினி மாதிரி இருக்கேனா இல்ல குந்தவை மாதிரி இருக்கேனா? இரண்டுமே கலந்து இருக்குமா நீ? எப்படி சொல்றீங்க? குந்தானி போல இருக்க. நீங்க எங்க பேங்க்ல லோன் வாங்கி இஎம்ஐ கட்டாம இருக்கீங்களா? இல்லையே, நான் எந்த பேங்க்ல லோன் வாங்கலையே. ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல, உங்களை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதனால கேட்டேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? எங்க வந்த சாப்பிடுறதுக்கு? ஓசியில எங்க சோறு போட்டாலும் வந்துடுயதா? ஆமா, வந்துடுயதா. வெக்கம் இல்ல? இல்ல. மானம் இல்ல? இல்ல. சூடு இல்ல? இல்லடா. சொரணை இல்ல? அதுதான் மொத்தமாவே இல்லையே. ஒத்த ஒத்தையா இல்லையே இல்லையான்னு கேட்டுச்சுக்க. சோறு தாண்டா முக்கியம் எனக்கு. அட மானம் கிட்ட பொழப்ப. கோவம் மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும். ஆனாலும் தங்கம் சார். யாரு? நான் தான்.